சூப்பராக இருக்குது. பஃபா சூப்பர் மூவி. சூப்பர் எங்காண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஹத் ஃபாசில் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா படம் பயங்கரமாக இருந்தது. நீங்கள் ஃபஹத் ஃபாசிலுக்காகனே போய் பார்க்கலாம். அவரோட ப்ரெசன்ஸ் செம்மையாக இருந்தது. ஹியூமரும் நல்லா ஒர்க்காக இருக்கும். இன்டர்வல் பிளாக் பயங்கரமாக இருந்தது. செம்ம விசில், செம்ம ரெஸ்பான்ஸ். ஒர்த் வாட்ச். கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது, பட் பொறுமையாக பார்த்தா ஒர்க்கே இருக்குது. கடைசியில் நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு படம். ஃபஹத் ஃபாசில் ஆக்டிங் தான் பிடிச்சிருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு படம். வேற மாதிரி படம் சார். ஃபஹத் ஃபாசில் ஆடி இருக்கான். வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், ஹியூமர் எல்லாமே ஒர்க்காக இருக்கு. செம்ம படம். என்டர்டெயின்மெண்ட் மேக்ஸ். ஃபஹத் ஃபாசில் மட்டும்தான். அந்த ஆளுக்காகவே இந்த படம் பார்க்க போகலாம். ஆல்சோ சுஷின் ஷாம் மியூசிக் பீக். காமெடி எங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆகிடுச்சு சார். மலையாளம்னால பீப்புள் வேர் லாஃபிங். எல்லாரும் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். வேற மாதிரி படம். ஆவேஷம் வந்து தாறுமாறாக இருந்துச்சு படம். அதாவது ஃபஹத் ஃபாசில் வந்து அவர் ஏன் நடிப்பு அரக்கன்னு அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. வர்ஸ்டைல் ஆக்டர், ஒரு கேங்ஸ்டராக இந்த படத்தில் வந்திருக்காரு. பட் ஒரு ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே ஒரு எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது படத்தில். ரோமாஞ்சம்னு ஒரு படம் பயங்கர பிளாக் பஸ்டர் கொடுத்த அதே டைரக்டர் ஜித்து மாதவன்ட்டு. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சுஷீல் ஷாம் செம்மையாக கொடுத்துருக்காரு. இந்த படம் எனக்கு தெரிஞ்ச கேரளாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ். ஃபஹத் ஃபாசில் வந்து மேஞ்சிருக்காரு. அவரோட ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸு, இமோஷனு, மாஸ் சீன்ஸு எல்லாமே. ஸோ படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடும்னு 100% ஷுவர். ஃபுல் ஒரு கேங்ஸ்டர், ஒரு டார்க் கேங்ஸ்டர் காமெடி ஆக்ஷன் படம் மாதிரி. எந்த ஜானர்னே சொல்ல முடியாது, அப்படி ஜானர் மாறிட்டே இருக்கும். பட் இட் வில் கீப் அஸ் ஹுக்டு, கீப் அஸ் என்டர்டெயின்ட். ஆமாம், மன்சூர் அலிகான் எல்லாம் கொஞ்சம் ரோல் தான். பட் ஃபஹத் ஃபாசில் தான் ஃபுல்லாக வந்து தெறிக்க விட்டார். அடுத்த கட்ட லெவலில் தெறிக்க விட்டார். ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப் ஈக்குவலி. அதாவது இன்ட்ரோல் பிளாக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இன்ட்ரோல் போ அப்படி பீக்காக கொண்டு போய் நிறுத்துவான். செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி ஆகிட்டு லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸு ஃபஹத் ஃபாசில் பர்ஃபார்மன்ஸில் அடுத்த லெவலில் தூக்கிட்டு போயிடுவார். படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடும். அதெல்லாம் போர் அடி. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சீனு அப்படி கொஞ்சம் லேக் மாதிரி தெரியும். ஆனால் அந்த லேக் வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸு அந்த பூமுக்காக தான் அந்த லேகே. படம் சூப்பராக இருக்குது, அடிப்படையாக இருக்குது. மாஸு, ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்கு. காமெடி, ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கு. இல்லை போரெல்லாம் இல்லை. ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட். நல்லா இருந்தது. இல்லை அப்படியே எப்படி சொல்கிறது, காமெடியாகவே இருந்தது. அப்படியே சிரிச்சுட்டே இருக்கலாம் எண்டு வரைக்கும். ஜாலியாகவே ஸ்டார்ட் பண்ணி ஜாலியாக பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு ஜாலியாக ஃபன்னாக ரொம்ப யோசிக்காமல் 2.5 hours எப்படியே போனது தெரியாது, அப்படியே போயிட்டு இருந்தது. நல்லா செம்மையாக இருந்தது. அதான் அவர் வந்தது ஸ்க்ரீன் ஸ்டார்ட் பண்ணி என் பண்ண வரைக்கும் தெரியல, அப்படியே போயிட்டே இருந்தது 2.5 hours. செம்மையாக இருந்தது. ஸோ ஃபன்னாக சிம்பிளாக எதுவும் யோசிக்காமல் அப்படியே ரோமாஞ்சம் மாதிரி அதே ஒரு மூடில் இருக்கும். தியேட்டரில் க்ரௌடாக பார்த்தா இன்னும் செம்மையாக இருக்கும். அப்படி செப்பரேட்டாக சொல்கிறதுக்கு இல்லை, மொத்தமாகவே நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க படம். மேக்கிங் தான் சூப்பராக பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தது. நல்லா புரிஞ்சு. நல்லா இருக்குது. நல்லா இருந்தது. நல்லா பிடிச்சிருக்கு. ஆனால் மலையாளம் தானே, நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ். நல்ல கிடில மூவி. சூப்பர் ஆக்டிங். கிளைமேக்ஸ் ஒர்க்காக இருக்குது. நல்லாவே ஒர்க்காக இருக்குது. டார்க் ஹியூமர் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒர்த் வாட்ச். இதோட காமெடி ஸ்டோரி தான் நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட காமெடி ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. விறுவிறுப்பாக எங்கேஜிங்காக நல்லா தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் தெரியல பெருசாக, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் படம் பாரு. படம் பார்த்து எல்லாரும் காலேஜ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டா இல்லை எல்லாமே.